சார் கண்ணன் அப்படின்னு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார். சார் ஆண்களைப் போலவே பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஜெல் ஏதாவது இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. ஈஸ்ட்ரோஜன் ஜெல் வைட்லி அவைலபிள். ஈஸ்ட்ரோஜெல் அப்படின்ற பேர்லயே அது இருக்கு. ஆண்களுக்கு கூட சில நேரங்களில் அதை பயன்படுத்துறோம். அந்த ஈஸ்ட்ரோஜெல் வந்து பைரோனி டிசீஸ் போன்ற நோய்களில் நாங்கள் பயன்படுத்துறோம். பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜெல் அது நிறைய வடிவங்களில் வாய்வழி மாத்திரையா இருக்கு, ஜெல்லா இருக்கு, பல்வேறு வடிவங்களையும் அது இருக்க தான் செய்யுது. டெஸ்டோஸ்டிரான், ஆண்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜெல், ஆண்ட்ரோஃபாஸ்ட் நிறைய பேர்களில் ஆண்களுக்கு இருக்கு. பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜெல்ன்ற வடிவத்தில் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அது நீங்க தேவைப்பட்டா பயன்படுத்த முடியும். ஆனால் மருத்துவரின் பரிந்துரையின் பேர்ல இதை பயன்படுத்துங்க. ஏன்னா சாதாரணமா விட்டமின் வாங்கி சாப்பிட்ற மாதிரி, மிட்டாய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இது போன்ற ஹார்மோன்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. சார் மருதுபாண்டி அப்படின்றது கேட்டிருக்காரு சார். ஒரு பெண்ணுடன் செக்ஸ் பண்ணி 3 வருஷம் ஆச்சு சார். HIV பண்ண நெகட்டிவ் வந்துச்சு. இப்போ பயப்படலாமா அப்படின்னு பயப்படுங்க. பொதுவாக HIV வந்து ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம் ஒரு தடவை பண்ணி நெகட்டிவ்னு வந்துட்டா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா அப்படி எடுத்துக்க முடியும். ஆனால் உலகத்தில் ரொம்ப ரேர் கேசஸ் வந்து வித்தியாசமாக பார்த்துருக்கோம். நானே பார்த்துருக்கேன் ஒரு கேஸ். கணவர் HIV வந்து இறந்து போய் மனைவிக்கு நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஒரு 15 வருடங்கள் கழித்து மனைவிக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இதில் என்ன சிக்கல்னா அவங்க வேற யாரோடையும் இடையில வச்சுக்கலன்றாங்க. அப்படிதான் எடுத்துக்க முடியும் அவங்க சொல்றதுலேருந்து பார்த்தா. இந்த சிக்கல்கள் இருக்கு. இதில் ஏதாவது இவங்க தவறு இருக்கா அப்படின்னு. ஏன்னா HIV வந்து 6 மாதம் கழித்து செக் பண்ணி இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பலமுறை செக் பண்ணி கணவர் HIV-யால் இறந்ததுனால ரொம்ப வருடங்கள் கழித்து இவங்களுக்கு HIV திரும்ப பாசிட்டிவ்னு வந்துருக்கு. இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப ரேர் கேசஸ் 1-2 ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஆனால் இதில் என்னன்னா அவங்க சொல்றது முழுமையாக வெரிஃபை பண்ண முடியாது. நான் யாரோடையும் உடல் ஒரு 20 வருஷமா வச்சுக்கலன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது சரியாக தான் இருக்குமா அப்படின்றது குழப்பம் இருக்கு. ஆனால் அவங்க சொல்றது சரியாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரேர் கேசஸில் பல வருடங்கள் கழித்து கூட ஒருத்தருக்கு HIV வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரொம்ப ரேர். சாதாரணமாக அப்படி வர்றதில்லை. சார் சுரேஷ் அப்படின்றவருக்கு கேட்டிருக்காரு சார். சார் எனக்கு அடிக்கடிக்கு உடலுறவு உணர்ச்சி தோன்றுகிறது. ஒரு நாளைக்கு 3-4 தடவை தோன்றுகிறது. மனைவியுடன் பிரச்சனை ஏற்படுகிறது. இது ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. பொதுவாக இப்படி வர்றது இயல்பான விஷயம் தாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். செக்ஸ் ஆர்வம் ரொம்ப இளமையாக இருக்கும்போது வரலாம். இன்னும் வயசான காலத்தில் கூட அப்படி வரலாம். ஒன்றும் தப்பில்லை. ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது, மனைவிக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் செக்ஸ் ஆர்வம் வரும்போதெல்லாம் உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் போக வேண்டியதில்லை. ஒன்று உங்கள் மனைவியை கொஞ்சம் செக்ஸ் ஆர்வத்தை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. பேசுங்க அவங்ககிட்ட, கொஞ்சம் அவங்க அதிகப்படுத்திக்கலாம். மற்ற நேரங்களில் நீங்கள் சுய இன்பம் பண்ணிக்கங்க, மனைவிகிட்ட போக வேண்டாம். ஸோ ஒவ்வொரு முறையும் உங்கள் செக்ஸ் ஆர்வம் வரும்போதெல்லாம் உங்கள் மனைவிகிட்ட போய் நீங்கள் செக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு செக்ஸ் ஆர்வம் வரும்போதெல்லாம் சுய இன்பம் பண்ணிக்கலாம். மனைவிகிட்ட மீத நேரங்களில் செக்ஸ் வச்சுக்கோங்க. மனைவியுடைய செக்ஸ் ஆர்வத்தை கொஞ்சம் அதிகமாக்குற மாதிரி சில அவங்களோட பேசி சில உடன்பாடுகளை நீங்கள் ஏற்கலாம். இப்படி தான் பண்ணுறோம். ஒருத்தர் கம்மியான ஆர்வம், ஒருத்தருக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும்போது கம்மியான ஆர்வம் இருக்கவங்க சுய இன்பம் பண்ணக்கூடாது. செக்ஸ் ஆர்வம் வரும்போதெல்லாம் கணவரோட இல்லை மனைவியோடய செக்ஸ் வச்சுக்கணும். அதிகமான ஆர்வம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சில நேரங்களில் சுய இன்பம் பண்ணிடணும், சில நேரங்களில் மனைவியோட வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி 2 பேரும் இணக்கமாக வச்சுக்கணும். இதை சண்டையாகவோ பிரச்சனையாகவோ மாற்றக்கூடாது.